வணக்கம் நண்பர்களே, நம்ம பிரா இன்சைட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போகும் வீடியோவில் ரிவர்ஸ் ஏஜிங், அதாவது இயற்கையாகவே வயதாவதை தடுத்து இளமையாக மாறுவதற்கான கொலஜன் ப்ளூ பிரிண்ட் பற்றி மிகவும் எளிமையாகவும் சயின்ஸ் பேஸ்ட் எவிடன்ஸுடனும் பார்க்க போகிறோம். இந்த தகவல் உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கும் அல்லது டெக்னாலஜி உலகத்தை புரிந்து கொள்ளவும் மிகவும் உதவியாக இருக்கலாம். மேலும் இந்த வீடியோ முடிவில் ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்ட் கூட இருக்கிறது. அதனால் வீடியோவை முழுவதும் கவனமாக பாருங்கள். வாங்க தொடங்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிப்போம். நாம எல்லாரும் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி வாங்குற அந்த விலை உயர்ந்த கொலாஜன் ஸ்கின் கிரீம்ஸ் நிஜமாவே வேலை செய்தா? சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த கிரீம்கள் பெரும்பாலும் நம்ம சருமத்துக்கு மேல ஒரு சின்ன லேயர் மாதிரி தங்கிடுமே தவிர உடம்புக்கு உள்ளே போய் எந்த ஒரு பெரிய மேஜிக்கும் பண்றதில்ல. ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, விஷயத்துக்கு வருவோம். நிஜமாவே இந்த கொலேஜன்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம உடம்புல மிக அதிகமா இருக்கிற ஒரு முக்கியமான புரதம், அதாவது புரோட்டீன். நம்ம சருமம், மூட்டுக்கள், குடல் பகுதிக்கெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் கொடுக்கறதே இந்த கொலேஜன் தான். ஆனா வயசாக இதோட உற்பத்தி அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால தான் சருமத்துல சுருக்கங்கள், மூட்டு வலி இதெல்லாம் வருது. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். மேலோட்டமா வேலை செய்யற அந்த சிந்தெட்டிக் டாபிக்கல் கொலாஜன் கிரீம்கள் ஒரு சர்ஃபேஸ் பேரியரா மட்டும்தான் இருக்கும். ஆனா இன்டர்னல் டயட்டரி கொலாஜன், அதாவது உணவு மூலமா நாம எடுத்துக்கிற கொலாஜன் நம்ம உடம்புக்கு நேரடியா போய் புது செல்களை உருவாக்குற பில்டிங் பிளாக்ஸா மாறுது. இது ஹைலி பயோ அவைலபிளா இருக்கிறதால உடம்பு இதை முழுமையா உறிஞ்சி பயன்படுத்துதுக்கும். இந்த கொலாஜன் உற்பத்தியை இயற்கையா அதிகரிக்க ஒரு 20 ஆன்டி ஏஜிங் உணவுகளை நம்ம 4 முக்கிய பிரிவுகளா பிரிக்கலாம். 1. The direct builders, 2. The vitamin C activators, 3. The essential protectors, மற்றும் 4. The mineral cofactors. இதுதான் அந்த பயாலஜிக்கல் ப்ளூ பிரிண்ட். இதை ரொம்ப சுலபமா நீங்க ஃபாலோ பண்ணலாம். இதுல முதல் பகுதி த டைரக்ட் பில்டர்ஸ். நேரடியா கொலாஜன் உருவாக தேவையான அமினோ ஆசிட்ஸை கொடுக்கறது இந்த டைரக்ட் பில்டர்ஸ் தான். உதாரணத்துக்கு போன் பிராத், அதாவது எலும்பு சூப்பு தயாரிக்கிற முறையை கவனிச்சிங்கன்னா, 1 மணி நேரம் தண்ணியில கொதிக்க வைக்கும்போது ஆரம்பிச்சு 12 மணி நேரத்துல கனெக்டிவ் டிஷ்யூஸ் எல்லாம் உடஞ்சி 24 மணி நேரம் அப்படியே மெதுவா கொதிக்க விடும்போது அதிலிருந்து முழுமையான ஜெலாட்டின் மற்றும் அமினோ ஆசிட்ஸ் வெளியில வரும். இதுதாங்க கொலாஜன் உற்பத்திக்கான அல்டிமேட் ஃபவுண்டேஷன். போன் பிராத் மட்டும் இல்ல, வேற எந்த உணவுகள்ல நேரடியா இந்த அமினோ ஆசிட்ஸ் கிடைக்குது? சார்டீன்ஸ், அதாவது மத்தி மீன், அப்புறம் சால்மன் மீனோட தோல்ல ஹைலி பயோஅவைலபிளான டைப் 1 மெரீன் கொலாஜன் இருக்கு. முட்டையோட வெள்ளக்கர்ல புரோலின் சத்து நிறைஞ்சிருக்கு. சிக்கன் தோல்ல டைப் 2 ஜாயிண்ட் கார்ட்லேஜ் இருக்கு. அப்புறம் பீன்ஸ்ல லைசன் அப்படிங்கிற சத்து இருக்கு. இதெல்லாம் நீங்க உணவோட சேர்க்கும்போது நேரடியா கொலாஜன் உங்க உடம்புக்கு கிடைக்கும். அடுத்து 2வது பகுதி, தி வைட்டமின் சி ஆக்டிவேட்டர்ஸ். நாம முன்னாடி பார்த்த அமினோ ஆசிட்ஸ் எவ்வளவுதான் இருந்தாலும் விட்டமின் சி இல்லாம அதை ஒரு நிலையான கொலாஜன் நார்களா, அதாவது காலஜன் ஃபைபர்ஸா மாத்தவே முடியாது. இந்த பயாலஜிக்கல் இக்னிஷன் ஸ்விட்ச் எப்படி வேலை செய்து தெரியுமா? முதல்ல நாம ப்ரோலைனை உணவு மூலமா எடுக்கிறோம். அடுத்து விட்டமின் சி அந்த ப்ராலில் ஹைட்ராக்சிலேஸ் என்சைம்ஸை ஆக்டிவேட் பண்ணுது. அதுக்கப்புறம் தான் நம்ம உடம்பு உறுதியான கொலாஜன் அமைப்பை உருவாக்குது. சிம்பிளா சொல்லணும்னா விட்டமின் சி இல்லாம இந்த ப்ராசஸ் நடக்கவே நடக்காது. 100 மடங்கு. ஆமா நண்பர்களே, ஒரு சாதாரண ஆரஞ்சு பழத்தை விட இந்த சின்ன ஆசரோலா செரியில 100 மடங்கு அதிகமான வைட்டமின் சி இருக்கு. கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா இதுதான் சயின்ஸ் சொல்ற உண்மை. உண்மையிலே சொல்லணும்னா, ஆரஞ்சு பழத்தை விட சிவப்பு குடமிளகாய், அதாவது ரெட் பெல் பெப்பர்ஸ், அப்புறம் நம்ம பாரம்பரிய ஆயுர்வேத நெல்லிக்காய், இதிலெல்லாம் மிக மிக அதிகமான வைட்டமின் சி இருக்கு. கொலாஜனை ஆக்டிவேட் பண்ண இது ஒரு அருமையான சாய்ஸ். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது நண்பர்களே. பல பேருக்கு இது தெரியாது அல்லது தவறாக புரிஞ்சு கொள்கிறார்கள். ஆனால் சயின்ஸ் என்ன சொல்கிறது என்றால், இது மிகவும் முக்கியமான இம்பாக்டை உருவாக்கும் விஷயம். அதாவது கொலாஜனை உருவாக்குவது மட்டும் போதாது, அதை பாதுகாப்பதும் ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால தான் நம்ம 3வது பகுதிக்கு வரும், தி எசென்ஷியல் ப்ரொடெக்டர்ஸ். நாம கஷ்டப்பட்டு உருவாக்குற கொலாஜனை சூரியனோட யூவி ரேஸ், ஸ்ட்ரெஸ், இன்ஃப்ளமேஷன் இதுகிட்ட இருந்து எல்லாம் பாதுகாத்தாகணும். எப்படின்னு கேக்குறீங்களா? அவகேடோஸ்ல இருக்கிற விட்டமின் இ கொழுப்பு செல்களை பாதுகாக்குது. பூண்டுல இருக்கிற சல்ஃபர் கொலாஜனை உடைக்கிற எம்எம்பி என்சைம்ஸை தடுக்குது. தக்காளியில இருக்கிற லைகோபீன் சூரியனோட யூவி பாதிப்புல இருந்து ஒரு கவசமா செயல்படுது. மேலும் பெரிஸ்ல இருக்கிற ஆந்தோசியானின்ஸ் உடம்புல இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸை அழிக்குது. இது எல்லாமே நம்ம கொலாஜனுக்கு ஒரு பாடி கார்டு மாதிரி செயல்படும். இப்படி சயின்ஸ் பேக்ட் ஹெல்த் ஃபேக்ட்ஸ், டெக்னாலஜி அப்டேட்ஸ் மற்றும் ரியல் வேர்ல்ட் நாலேஜ் தெரிந்து கொள்ள விரும்பினால் இப்பவே பிரா இன்சைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏனென்றால் அடுத்த வீடியோஸில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான மெடிக்கல், சயின்ஸ், ஏஐ மற்றும் டெக் டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ப்ளூ பிரிண்டோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம், தி மினரல் கோஃபேக்டர்ஸ். நாம உருவாக்குன கொலாஜன் நார்களை ஒன்னா இணைச்சு, அதாவது கிராஸ் கிளீன் பண்ணி உறுதியா மாத்துறதுக்கு சில முக்கியமான மினரல்ஸ் தேவை.
பூசணி விதைகள்ல அதாவது பம்கின் சீட்ஸ்ல தேவையான ஜிங்க் இருக்கு. முந்திரியில லிசில் ஆக்சிடேஸ்க்கு தேவையான காப்பர் இருக்கு. கடற்பாசியில ஃபைப்ரோபிளாஸ்ட தூண்டுற அயோடின் இருக்கு. இந்த சத்துக்கள் எல்லாமே சேர்ந்து கொலாஜன் இழைகளை ஒரு ஸ்ட்ராங்கான நெட்வொர்க்கா பின்னுது. இந்த நம்பரை கவனிங்க, 32 mg. உலகத்துல வேற எந்த உணவுலயும் இல்லாத அளவுக்கு வெறும் 6 ஆயிஸ்டர்ஸ் அதாவது ஷிப்பி மீனை சாப்பிடுறது மூலியமா 32 மில்லிகிராம் அளவுக்கான ஹைலி பயோ அவைலபிள் ஜிங்க் நமக்கு கிடைக்குது. இது கொலாஜன் உற்பத்திக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட். சரி, இப்ப சொல்லுங்க, இந்த முழுமையான ப்ளூ பிரிண்ட்ல இருந்து எந்த கொலாஜன் உருவாக்குற உணவை இன்னைக்கு உங்க தட்டுல சேர்க்க போறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் செய்யுங்க. இந்த தகவல் மற்றவர்களுக்கும் உதவும் என்று நினைத்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினுடன் ஷேர் பண்ணுங்க. மேலும் இப்படிப்பட்ட சயின்ஸ், ஹெல்த், டெக்னாலஜி மற்றும் ரியல் ஃபேக்ட்ஸ் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க இப்பவே பிறா இன்சைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கை பார்க்க போகிறோம். அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். வணக்கம்.